அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல்காஞ்சி நேயர்களுக்கும் நூல்காஞ்சியை ஒருங்கிணைக்கும் எங்களுடைய இனிய நண்பர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கலித்தொகை பாடல் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை நாள்தோறும் பரப்பி அது நல்ல செய்திகளை 4 பேருக்கு கொண்டு சேர்ப்பதில் மிக தலையாய கடமையாக பணியாற்றிக் கொள்வதில் அனைத்து நூல்காஞ்சி அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குறுந்தொகை 58வது பாடல். இது ஒரு ஒருதலை காதல் என்று சொல்வார்கள். இந்த பெண்ணியம், பெண் பெண் ஆளுமை என்று சொல்லக்கூடிய இந்த அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே இன்றைய பாடலில் தலைவன் தலைவியின் இயற்கையான அழகை புகழ்ந்து அவளது நடை மயில் போன்ற இருப்பதை ஒப்பிட்டு கூறுகிறான். பொதுவாகவே சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு ஒப்பீட்டு பாணியிலையும் இலைமறை காயாக புகழ்ந்து பேசக்கூடியதுமாக இருக்கும். மட நடை நாராய் தன் நடை பேடை மறையிடு மங்கை மலிபதம் நீக்கி நிறை நடை நோக்கல் அரிது என்று கபிலர் பாடக்கூடிய குறிஞ்சிக்கலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இது தலைவியின் தோற்றத்தையும் அவள் மீது கொண்ட காதலையும் அவளுக்கு தெரியாமல் அவளை புகழ்ந்து இன்புறும் உணர்வையும் மிக விரிவாக விவரிக்கிற இப்பாடல்கள். இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், வார் ஒரு வனர் ஐம்பால் வணங்கு இறைநெடு மென்தோல் போர் எழில் மலர உன்கண் திணை எழில் மான் நோக்கின் கார் எதிர் தளிர்மேனி கவின் பெறும் சுடர் முதல் கூர் எயிற்று முகைவெண் பால் கொடி நசிப்பினும் நேர் சிலம்பு அரியார்ப் நிறைகுதி கை வீசினை ஆடர் உயிர் வெறி கொண்டே இருப்ப கேள் என்று சொல்லக்கூடிய பாடல். அந்த பெண்மான் போன்ற மருண்டு பார்க்கும் எழில்மிக்க பார்வையும் கார்காலத்தில் தளிர் போன்ற மேனி கட்டழகே உருவான நெற்றி கூர்மையான மல்லிகை முட்டுகள் போன்ற வெண்ணிற பற்கள் கொடிவோல் ஆடும் இடுப்பு இவற்றுடன் வருகிறாய். காலில் சிலம்பு பரல்கள் ஒலிக்க வருகிறாய். வளையல் அணிந்த கைகளை வீசிக்கொண்டு வருகிறாய். என் உயிரை கவர்ந்து கொண்டு நடந்து செல்கிறாய் அழகியே, நான் சொல்வதை கேள் என தலைவன் சொல்றான். உளன என் உயிரை கொண்டு உண்டு உயநோய் கைமிகம் இளமையான் உணராத நின் தவறு நில்லானும் கலைஞர் இல்நோய் தெய்யும் கவின் அறிந்து அறிந்து அணிந்து தம் வளமையான போர்த்தினுவர் இவர் என்பாய். நான் இருக்கிறேனா? எப்படி இருப்பேன்? என் உயிரை நீ உண்டு விட்டாயே. உயிருக்கு போராடும் என் ஆசை நோய் எல்லையை கடந்து விட்டது. உன் இளமையான எது என தெரியவில்லை. அதில் உன் தவறு ஒன்றும் இல்லை. நான் தான் நோயை தீர்ப்பார் யாரும் இல்லாமல் வருந்துகிறேன். உன்னை சேர்ந்தவர்கள் உன் வளமை அழகு மேல் செல்வம் வளர்த்தால் அணிகளை பூட்டி அனுப்பியுள்ளனர். அவர்கள் மீது தவறு ஒன்றும் இல்லை என்பவள் போன்று நடந்து கொள்கிறாயே. நடை மெலிந்து அயர்ந்து உளறி நாளும் மடையனான் உணராதாய் நின் தவறு நில்லானும் இடை நில்லாது எய்க்கும் நின் உரு அறிந்து அணிந்து தம் உடமையால் போர்த்தற்கும் நிதர்த்து என்று. காதல் நோயால் என்னால் நடக்க கூட முடியவில்லை. மடைப்புத்தன்மையால் நீ இதனை உணரவும் இல்லை. இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை. நிலை கொள்ளாமல் இழைத்து கொண்டே இருக்கிறேன் என்று தலைவியன் சில இடங்களில் பேசுவான். இதனை அறிந்த உன்னை சேர்ந்தவர்கள் உனக்கு அணிகலன்களை பூட்டி அனுப்பி வைத்துள்ளனரே, அதிலும் தவறு ஒன்றும் இல்லை. அல்லல் கூர்ந்து அழிவுற அணங்காங்கி அடரும் நோய் சொல்லிடும் அரியதாய்
நின் தவறும் இளனை ஒல்லையேல் உயிர் எல்லளவும் உரு அறிந்து அணிந்து தம் செல்வத்தால் போர்த்தினாங்கும் என்று சொல்லக்கூடியது. இதற்காக நான் தண்டனை வழங்கினால் உன்னை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவேன் என்றாலும் இந்த காதல் நோயை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவு பொறுத்து கொள்வேன் என்று சொல்வாள். பொறுக்க முடியாத பெரிய அளவு பெரிதாகிவிட்டால் பொன்னினும் கல் பூண்டவளே, திரும்பவும் ஊர் மன்றத்துக்கு மடல் குதிரை மேல் ஏறி வருவேன். அப்போது பழி உன்னவர் மேல் நிற்பது மாறி என் மேல் வந்து நிற்கும், மறந்து விடாதே என்று தலைவன் சொல்வான். இது எதுவாக பார்க்கிறோம் என்றால், ஒரு மடல் ஏறுதல் என்று ஒரு கூற்று உண்டு சங்க இலக்கியத்தில். தான் விரும்பிய ஒரு பெண்ணை வேறு யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பதற்காக தலைவன் தன் உடம்பு முழுக்க கருக்கால் கட்டிக்கொண்டு தலைவியின் வீட்டு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் உருளுவார். அப்படி உருள் வரும்போது ரத்தம் கொட்டு சொட்டு சொட்ட அந்த நிகழ்வு நடக்கும். பார்ப்போர்கள் எதற்காக இப்படி செய்கிறான் என்றால், இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி விட்டனர். அந்த பெண்ணிற்கு வேற எங்கேயோ ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொள்வதாக இந்த பையன் அறிந்து கொண்டு இவ்வாறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மடல் ஏறுதல் என்பது இந்த பெண்ணை என்னை தவிர வேற யாருக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது, கொடுக்க கூடாது என்பதற்காக இந்த பெண் எனக்காகவே பிறந்தவள் என்று அந்த தலைவன் சொல்வதாக இந்த மடல் ஏறுதல். அது மடன்மான் கருக்கு பனை மட்டையலான குதிரை காமம் சால இளமையேல் வயின் ஏமம் சால இடும்பை எய்தி நன்மையும் தீமையும் என இரு திறத்தால் தன்னோடு அவளோடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர்பெறான் சொல்லின் இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே என்பதனால் தருக்கி சொல்லி சொல் எதிர்பெறான் இன்புற்று என்று சொல்லக்கூடிய இந்த மடலேறுதல் நிகழ்வு, என்னை தவிர இந்த பெண்ணை வேற யாரும் திருமணம் செய்துள்ள கூடாது என்பதற்காக இந்த மடலேறுதல் நிகழ்வு நடந்தது. அடுத்த பாடல் கலித்தொகையில் 81வது பாடல் மருதக்களி, மருதை இளநாகனரால் ஓடப்பட்ட இந்த பாடல். பரத்தியிடம் சென்று திரும்பிய தலைவனை தலைவி ஏற்றுக்கொள்வதையும் குழந்தையின் மழலை சொல்லால் பிணக்கு நீங்குவதையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் இருக்குமாறு இந்த பாடல் சித்தரிக்கப்பட்டு உள்ளது. பாடல் என்ன ஆகுதுன்னா, மையற விளங்கிய மணியருள் அவ்வாய் தன் மெய்பெறா மழலையின் விலங்கு புண் நனைத்தர குழல் புரல் நாழ்ந்த புனைவினை உளுள் கலன் நலம்பெரு கமல் சென்னி நகையோடு துயர வரல் உறிஞ்செஞ்சாது இடைகாட்டும் உடை கலல் துகில் அறிவொளின் கிண்கினி ஆர்ப்புற புலவான் தட்டி பாலோடு அலர்ந்த முளை மறந்த முற்றத்து கால்வாள் தேர்கையின் இயக்கி நடைபயிற்றா ஆள் அமர் செல்வன் அணிவாள் பெற்ற விரல் போல வரும் என் உயிர்வான். பரத்த இடத்திலிருந்து திரும்பிய தலைவனை ஊடல் கொண்டு ஏற்க மறுக்கும் தலைவி தன் மகன் மூலமாக தலைவனுடன் இணங்குகிறாள். மழலை மொழி குற்றமற்ற மணி போன்ற வாயை உடைய தன் மகனின் மழலை சொல் தலைவி அணிந்திருந்த அணிகலன்களை நகைக்கும்படி அவள் மீது படும்படி அவனை தூக்கி கொள்கிறான். குழந்தையின் மழலை சொல்லும் தலைவியின் அன்பான செய்தியும் தலைவியின் ஊடல் கோபத்தை தணிக்கிறது. குழந்தையை தவித்துக் கொண்டு தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். குடும்பத்தின் கௌரவத்தையும் பரத்திடமிருந்து திரும்பி வந்த தலைவன் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பையும் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சியும் விவரிக்கும் மருதத்தினை இந்த பாடல். மாசு இல்லாமல் விளங்கும் பவளம் போன்ற அழகிய வாய், தன் நெஞ்சில் இருப்பது விளங்காத மழலை பேச்சு, பேசும்போது ஒழுகும் எச்சிலால் அணிகலன்கள் நடையும், தலையில் அணிந்திருக்கும் வேலைப்பாடு மிக்க அணிகலன்களால் பொன்னால் செய்யப்பட்ட பிறைநிலா செருகப்பட்டிருக்கும். வாய் சிரிப்போடு அந்த பொன் பிறையும் சிரிக்கும். அவன் உருவம் அனைத்தும் குறையாமல் காட்டும் உடை, காலில் கல் அழகிய மேலாடை, காலில் ஒலிக்கும் பரல் உள்ளிட்ட இடப்பட்ட கிங்கினி, இவற்றுடன் காலடி தடுமாறி அந்த புதல்வன் ஓடி வரும் காட்சி. பாலோடு இருக்கும் தாயின் முளை அவன் மறந்து விட்டான். முற்றத்தில் கால் வல் நெடுந்தேர் ஒன்றை கையால் தள்ளி
நடையை கற்றுக்கொள்கிறான். அந்த குழந்தைக்கு ஆலமரத்து அடியில் அமர்ந்திருக்கும் செல்வன் சிவபெருமானை போன்ற பெருமிதம் என்று இந்த வர்ணிக்கப்படுகிறது. தாய் தன் தாயிடம் பேசுகிறாள், விருந்தினர் இல்லாமல் உணவு உண்ணாத என்னையும் என் தாய்மார் தெருவில் உன்னை கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர்கள் உன்னோடு பேசி உனக்கு பேச கற்றுக் கொடுத்து சொற்களை நான் கேட்குமாறு பேசுதல் மருந்தை தின்று துன்புறுவது அமிர்தம் கிடைத்தது போல் இருக்கிறது. பெருந்தகையே சிலவற்றை கூறுக. தோழி நோக்கி தலைவன் கூறிய செய்தி: எல்லிலாய் சேய் நின்ற எம் கொணர்ந்த பாணன் சிதைந்து ஆங்கே வாய் ஓடு ஏனாய் படியும் எண்ணற்ற நோய்தம் தனிக்கும் மருந்து என பாராட்ட ஓவது வடுத்து அத்தத்த என்பனான் மேய்வெயின் தோல் வெய்ந்திருக்கும் சேர்தலும் மற்ற இவன் வள்ளியும் போனும். தலைவனிடம் கூறுகிறாள், ஒளி வீசு மணிவிலங்கு பூண்டவளே, தொலைவில் இருந்து நாம் ஒரு பாணனை அழைத்து வந்தோம். அவனிடம் நம் தலைவன் பெற்ற ஏனாதி பட்டத்தை புகழ்ந்து பாடும் என்றால் அத்தா அத்தா என்று கத்துவது போல் என் கணவன் நடத்துகின்றான். என் துன்பத்தை தணிப்பான் என்று பார்த்தால் என் தோல் வருந்தும்படி வாடவிட்டு துன்பம் செய்கிறான். அவன் நடந்து கொள்வதை என் வாயாலும் சொல்ல முடியவில்லை. தலைவன் கேட்ப தோழியை நோக்கி தலைவி உரைத்தல்: உள்ளி உலையேல் ஒருங்கிடை படைவிட கல்ல படர்ந்து போல தாம் தம்மை எல்லுமார் வாழ்ந்தேறி ஈங்குவாம். பரத்த இடத்திலிருந்து வந்து வெளியில் நிற்கும் அவனது கணவனுக்கு கேட்குமாறு தோழியிடம் சொல்கிறாள். நாட்டை பாதுகாக்க ஒரு படையை அனுப்பிய போது திருடர் வீட்டுக்குள் நுழைவது போல் இங்கு நடக்கிறது. இவர் என்னை ஏளனம் செய்வதாக இருக்கிறது என்று சொல்கிறார். தலைவன் ஏதப்படும் எண்ணி புறசெய்தியில் உள்ளோர் கல்வரை காணாது கண்டோ என்பார் போல சேய் நின்று செய்யாத சொல்லி சினல் நின்ற ஆணை கிடைக்கிறார். வெளியில் இருக்கும் தலைவன் பேசுகிறான். கோட்டத்தில் இருப்பவர் துன்பம் நேரும் என பயந்து திருநே காணாமல் திருடன் என்று சொல்கின்றனர். இப்படி தொலைவில் இருந்து கொண்டு நான் செய்தனவற்றை சொல்லி சினம் கொள்ள வேண்டாம், உன் ஆணையை கடந்து சொல்பவர் யார் என்று சொல்கிறார். அதிரியில் படிரும் எரித்தி வந்து என் மகன் மேல் புதிர்போன் முளை மெருன் ஏலாதி மூஞ்சி உதிர்தல் உக்க என் ஆடை ஒழிப்ப எதிர்வழி நின்றாய் நீ சொல் என்று சொல்கிறார். பதற்றம் இல்லாமல் செய்திருக்கும் குற்றத்தை மறைத்து விட்டு அயலால் ஒருத்தி தன் புண் அணிந்த முளையால் மோதிய ஆடையை அணிந்து கொண்டு வந்து அதில் படிந்திருக்கும் அவள் மார்பு ஒப்பனை தொகுகளை என் மகன் மேல் உதிர்க்க பார்க்காதே என்று சொல்கிறார். இப்படி பல இடங்களில் தன் தலைவன் தலைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊடலை தணிப்பதற்கு குழந்தை ஒரு கருவியாக பயன்படுகிறது. தோழியே, நீயாவது கேள், நான் குற்றமற்றவன் என்று தெளிவுபடுத்தியும் ஏற்றுக்கொள்ளாமல் கைகளை விட்டுவிட்டால், ஏற்றுக்கொள்ளும் மறுமொழி இல்லாவிட்டால் நான் என் தந்தையின் பெயரனை என் மகனை அன்று எடுத்துக்கொள்வேன். கண்டு இருக்கும் இடத்துக்கு தாய்ப்பசு செல்லும் அல்லவா? தலைவன் பரத்தையை பிரிந்து வந்து தலைவி தன் மகனை தழுகி விளையாடுகின்ற விளையாட்டின் தன் வரவு அறியாமை சென்று நின்ற தலைவன் அவள் ஊடல் உணர்த்தும் அளவிற்கு சொல்லி மகன் வாயிலாக ஊடல் தீர்ந்தது என்று சொல்கிறது. இப்படி இருவருக்கும் நடக்குகின்ற அந்த ஊடலை தன் மகனை கொண்டு இருவரும் ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றனர். இப்படித்தான் சங்க காலத்தில் நடக்கூடிய சின்ன சின்ன ஊடல்கள் கூட தன் மகளையோ ஒத்து இருவரும் சேர்ந்து இருக்கும்போதுதான் இந்த குழந்தை உருவானது. இருவரும் சேர்ந்தே இந்த குழந்தையை உருவாக்கி வளர்த்து பெரிய ஆளாக்குவோம் என்று சொல்லி தலைவனும் தலைவுக்குள்ள நடக்கூடிய அந்த ஊழலை தீர்ந்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. இப்படித்தான் சொல்வார்கள். இன்றைய நிகழ்வில் இந்த கலித்தொகையில் சொல்லக்கூடிய காட்சிகளும் இன்றைய தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல் காஞ்சி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் என்பவள் புரியாத புதிர், அவள் புரிந்து கொண்டால் அவளே தாங்குவாள் உயிர். நன்றி, வணக்கம்.